வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ண ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. லாங் டேர்ம் கெயின் தர மாதிரி ஒரு ஸ்டாக்கை நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஏன் இன்னும் என் தேடலுக்கு ஒரு முடிவு வரல அப்படின்னா, எனக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் இன்ன வரைக்கும் நான் காத்துட்டு தான் இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு தான் இருக்குது, பட் லாங் டேர்ம் கெயின் 100% கிடைக்கணும். அதே நேரத்தில் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். உடனே நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக நான் பேங்க் எஃப்டியோ இல்லை போஸ்ட் ஆஃப் ஸ்கீம் பற்றி பேச போகிறேன் நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லை, இது ஒரு ஸ்டாக் பற்றி தான் பேச போகிறேன். நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எந்த ஸ்டாக் அப்படின்னா நிப்பான் இந்தியா நிஃப்டி ஃபார்மா ETF. தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பட் அதோட ஷார்ட் நேம் சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார்மா பீஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். அதோட ஃபுல் நேம் தான் நிப்பான் இந்தியா நிஃப்டி ஃபார்மா ETF. இந்த ETFோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் எது அப்படின்னா அதுதான் நிஃப்டி ஃபார்மா. இந்த நிஃப்டி ஃபார்மா க்ளோஸாக ட்ராக் பண்ணுறாங்க. அது மூலமாக டாப்பாக இருக்கக்கூடிய ஃபார்மகுட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இவங்க டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதனால ரிஸ்க் கம்மியாக இருக்குது, பட் லாங் டேர்ம் க்ரோத்துன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இந்த ETF என்னோட ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா பிக் நோ, திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். இது ஒன்லி மென்ட் ஃபார் லாங் டேர்ம் கெயின் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் முழுக்க ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் ஃபார்மா பீஸ்ன்னு டைப் பண்ணால் இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், அதோட ப்ரைஸ் இன்றைக்கி நிலவரப்படி 21.92 வரைக்கும் ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. ஃபார்மா பீஸ் எந்தெந்த செக்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். மெஜாரிட்டியாக ஃபார்மகுட்டிகல்ஸில் 91.75% கிட்டே இருக்குது. அதர்ஸில் 5.86%, ஹெல்த் கேரில் 2.37% அண்ட் கெமிக்கல்ஸ் ரிலேட்டடில் 0.02% கிட்ட செக்டர் எக்ஸ்போஷர் இருக்குது. ஃபார்மா பீஸ் எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். சன் ஃபார்மகுட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடில் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 25.53% கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல சிப்லா இருக்குது. தென் டிவிஸ் லெபரேட்டரிஸ், டாக்டர் ரெட்டி, லியூபின், டாரண்ட், அரபிந்தோ, மேன்கைன்னு அவங்க லிஸ்ட் போயிட்டே இருக்குது. லீஸ்ட் கான்சன்ட்ரேஷனாக பயோகான் இருக்குது. அஜந்தா, கிளாண்ட், நாட்கோ ஃபார்மா, கிரானுல்ஸ் இந்தியா லிமிட்டட்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் சற்று குறைவாக தான் இருக்குது. ஃபார்மா பீஸோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக நிஃப்டி ஃபார்மா தான் இருக்குது. ஸோ அங்கே எந்தெந்த கம்பெனிஸ் டாப்பாக செயல்பட்டுட்டு வருதோ, எந்தெந்த ஃபார்மகுட்டிகல்ஸ் டாப்பாக இருக்குதோ அதே ஃபார்மகுட்டிக்கல் கம்பெனிஸில் தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு உங்களோட மேஜர் ஹோல்டிங்ஸ் எந்தெந்த ஃபார்மகுட்டிக்கல் கம்பெனிஸில் இருக்குதுன்னா சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லெபரேட்டரிஸ், சிப்லா லிமிடெட், டிவிஎஸ் லெபரேட்டரிஸ், யூபின் லிமிடெட்ல இவங்களோட அதிக அளவில் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கூகுளில் ஃபார்மா பீஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிலவரப்படி 21.94 ருபீஸ் கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. நான் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மேக்ஸிமம் கொடுத்துக்க போகிறேன். அப்போ தான் என்னால் ஓவரால் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை வியூ பண்ண முடியும். பாருங்கள், 9th ஜூலை 2021 அப்போ 14.42 ருபீஸ்க்கு அது ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் மூமெண்ட் ஏற்றம் இறக்கமாகவே தான் இருக்குது. பட் அது க்ரோத்துன்றது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மா பீஸ்லாம் கண்டிப்பாக லாங் டேர்ம் கெயின் நம்மளுக்கு வேணும்னு நினச்சா மட்டும் வாங்குங்க. ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து வாங்கிடாதீங்க, ஏமாற்றம் தான் அடைவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 ருபீஸில் ஆரம்பிச்ச ஒரு ஸ்டாக் இப்போ நிலவரப்படி 21.94 ருபீஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபார்மா பீஸ் 60% ஆஃப் இட்ஸ் அசட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டாப் 5 ஃபார்மாகுட்டிக்கல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி டாப் 5 இவங்களுக்கு தெரியும்னா, இவங்களோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸான நிஃப்டி ஃபார்மால எது டாப் 5ல வருதோ அதே டாப் 5ல இதை எடுத்துட்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு கெயினும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ரிஸ்க் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதையும் தாண்டி 1 இயரில் 13.06% கிட்ட கொடுத்துருக்காங்க. 3 இயர் CAGR பார்த்தீங்கன்னா 19.94% கிட்ட கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஸ்லோ அண்ட் கன்சிஸ்டன்ட் க்ரோத் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்மா பீஸை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், பட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக இந்த நிப்பான் இந்தியா நிஃப்டி ஃபார்மா ETF உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்ம் க்ரோத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.